Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்டேஜஸ். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாஸ்டேஜஸ் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த்ரு வாட்ச்ன டீசென்ட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் வெர்ஷன்ஸோட ஐடியா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. சீசன் 1ல 10 எபிசோடும் சீசன் 2ல 12 எபிசோடும் ஆக மொத்தம் 22 எபிசோட்ஸ்ல ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரே நல்ல பாக்குற மாதிரியான பிங் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி டிராமாவை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பிருத்வி எஸ்பியா இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட ஹீரோ டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி நடக்க போற சிஎமோட ஆபரேஷன்ல சிஎம் இறந்துட்டாருன்னு சொல்லி அறிவிக்க சொல்லிட்டு சிஎம் கிட்னாப் பண்ணிட்டு நம்ம கதையோட ஹீரோ குடும்பத்தோட காணாம போறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோட ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு, சிஎமோட போர்டு நேரம் எடுத்து ஹீரோ என்ன பண்ண போறாரு, எஸ்பியா இருக்கிற எதுக்கு ஹாஸ்டேஜஸா எல்லாரையுமே கடத்தி கிட்னாப் பண்ணி களத்துல இறங்கினாரு. அட் தி சேம் டைம் ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிக்கும் போது பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து மீடியா கிட்ட இருந்து மாட்டிக்காம எப்படி ஹீரோ குடும்பத்தோட தப்பிச்சாரு, அவரோட ஒய்ஃப்க்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெல்லாம் டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒர்த்ரு வாட்ச்ன ஒரு நல்ல சீரிஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தமிழ் வெர்ஷன்ஸோட ஹாட்ஸ்டார் லைவ் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வேவ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரூவ் நடிச்சனாலும் நம்ம கதையோட ஹீரோ உயிரை கொடுத்து இந்த சீரிஸ்ல வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்திருப்பாரு. ஒரு பக்கம் எமோஷனலாவும் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் ஹீரோவா மாறி பொழந்து கட்டி இருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா. சிஎம்ஏவே கிட்னாப் பண்ணி அவருக்கு வைக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறாரு, அது ஒரு போலீஸ்காரர் ஒரு பொண்டாட்டிக்காக களத்துல இறங்கும் போது என்னென்ன சம்பவம் நடக்குங்கிறத தொடர்ச்சியா ஒரு எபிசோட்லயுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான், இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருக்கு. பட் இதோட ஸ்டோரி எங்க அடாப்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி ரீமேக் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் டிவி சீரிஸ் தான ஹாஸ்டேஜஸ் அப்படியே காப்பி பண்ணி ரீக்ரியேட் பண்ணி தமிழ் வெர்ஷன்ஸ்ல உங்களுக்காக பிரசன்ட் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 18+ டிராமா தான் வயலன்ஸ் ஓவர்லாட் ஆயிருக்குங்கிறது அப்பட்டமா அந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சீரிஸோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்டேஜஸ்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி கிட்னாப் சீக்வன்ஸை நிறைச்சு கொடுத்துருக்காங்க. மணி ஹைஸ்ட்ல இருந்து நிறைய சீன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி உருட்டி பரட்டி வேற ஒரு ஸ்டைல்ல ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஏன்னா மர்டர் மிஸ்ட்ரி டிராமால ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல மர்டர் டிராமா ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. சேம் டைம் பேரலா பாத்தீங்கன்னா அவர் சாகவே இல்ல, சிஎம்ஏ கிட்னாப் பண்ணிருக்காங்கிறது இது ஒரு போலீஸ்காரரே பண்ணிருக்காரு. ஏன் எதுக்குங்கிற காரணத்தை வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம் ட்ராஜடி டிராமா அதை ஒரு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பேரலா அதை சுத்தி சிஎம் போட்டு தள்ளணும் ஒரு கேங் களத்துல இறங்குமோ வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட சப் ஸ்டோரிஸ் கனெக்டிவிட்டி கேரக்டரோட நல்லா டெவலப் பண்ணி காமிச்சிருந்தாங்க இந்த சீரிஸ்ல. ஆக்ஷன் அண்ட் ட்விஸ்ட், சஸ்பென்ஸ் ஃபேக்டர், மிஸ்ட்ரி எலிமெண்ட் ஒரு எபிசோடுக்குமே பஞ்சமே இல்லாம பரபரன்னு இருக்கக்கூடிய சீட்டேஜ் த்ரில்லர் டிராமா ஸ்டைலுக்கு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்க ஒரு நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரிஸ்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. மேஜரான டிராபேக்கா நான் பர்சனலா ஃபீல் பண்ணது ஒரு சீசனுமே 7 to 8 எபிசோட்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. சீசன் 3க்கு லீட் கொடுத்துதான் முடிச்சிருக்காங்க. அதுக்காகவே வேணும்னு ஜவ்வா இழுத்திருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. ஸ்லோனஸ், லாக்னஸ் ஒரு சீசனோட மிட் எபிசோடான 5-6ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதை மட்டும் இவங்க என்ன டிராக் பண்ணிக்கலாம். பெட்டரா என்கேஜிங்கான கேரக்டரைசேஷன்ஸை ஹீரோ அண்ட் அவரை சுத்தி இருக்கக்கூடிய டிராமாவை தாண்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட் கிடைச்சிருக்கும், ரீச் இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஹாஸ்டேஜஸ் வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துரும். டாடா பை, see you and love you all.